தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். எஸ்ஐஆர் பற்றின விழிப்புணர்வு போராட்டம். அண்ணன் சீமான் அவர்கள் முழுக்க முழுக்க இந்த எஸ்ஐஆர்னால் வரக்கூடிய பாதிப்புகளை ரொம்ப தெளிவாக மக்களுக்கு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இது எதுக்காக கொண்டு வராங்க, இதில் என்ன பாலிடிக்ஸ் ஒளிஞ்சிருக்கு, பிஜேபியோட என்ன பாலிடிக்ஸ் ஒளிஞ்சிருக்கு, இதனால என்னென்ன ஆபத்து தமிழ்நாட்டுக்கு வரும் அப்படின்றத திமுக ஒரு நாடகம் போடுறதை தாண்டி அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவாக மக்கள்கிட்ட எடுத்து வச்சிருக்காரு. திமுக ஒரு நாடக கம்பெனிங்கிறதுக்கு உண்டான எல்லா முகத்திரையும் அவங்க முகத்திரையை கிழிச்சு எரிஞ்சிருக்காரு. அலுவலர்கள் கொடுக்க வேண்டியது நம்ம மாநில அரசாங்கம், அதையும் கொடுத்துக்கிட்டு பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி நீங்கள் அவங்க கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இங்கே வந்து வெளிவேஷம் போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க முகத்திரையும் கிழிச்சு எரிஞ்சிருக்காரு. பாஜக காரங்கள்ட்ட அழைத்து பேசுனா அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கள்ள ஓட்டு போடுறதெல்லாம் இவ்வளோ நாள் விட்டுட்டு இருந்தோம், இனிமேல் அப்படி விட்டுட்டு இருக்க முடியாது. அப்போ எங்களுக்கு வெற்றிக்கு உண்டான சூத்திரத்தை நாங்களும் பார்க்க தான் செய்வோம். நீங்கள் அதிகாரம் துஷ்பிரயோகம் பண்ணீங்கன்னா நாங்களும் அதிகாரத்தை பயன்படுத்த தான் செய்வோம். இதில் நீங்கள் என்னத்தை எங்கள்கிட்ட கேட்க முடியும், என்ன எங்களை வந்து நீங்கள் குறை சொல்ல முடியும், இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணதை தான் நாங்கள் இப்போ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதில் நம்ம தெளிவாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எஸ்ஐஆர் மூலமாக நம்ம வாக்குகளை வெளிநாட்டில் இருக்கவங்க எப்படி சரி பார்த்துக்கிறது அப்படின்னா, அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற பெற்றவங்க இல்லை உறவினர்கள் வந்து அவங்களே அவங்களோட வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களோட வாக்குகளை வந்து சரிபார்த்து அதை வந்து தக்க வச்சுக்க முடியும். என்னோட வீட்லேயும் என் தந்தை படிவத்தை நிரப்பி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தான் உறுதி பண்ணிக்கிட்டேன் என்னோடய வாக்கை. நான் வந்து நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா ஓட்டர்ஸ் போர்ட்டல்னு இருக்கும். ஓட்டர்ஸ் போர்ட்டலில் நீங்கள் கீழே போனீங்க அப்படின்னா அதில் எஸ்ஐஆர் என்யூமரேஷன் ஃபார்ம் இருக்கும். அதில் உங்கள் பழைய ஓட்டர் ஐடியோட நம்பர், ஒரு 10 டிஜிட் நம்பர், எபிக் நம்பர்னு இருக்கும். இல்லை உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் ஏற்கனவே பதிஞ்சிருந்தீங்க. மொபைல் நம்பர் வந்து வெளிநாட்டு மொபைல் நம்பரை அது ஏற்றுக்க மாட்டேங்குது. நான் இன்றைக்கி முயற்சி பண்ணி பார்த்தேன். அதனாலே அந்த ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய எபிக் நம்பரை போட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அழுத்துனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஏற்கனவே லாகின் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்கும். இல்லை அப்படின்னா திருப்பியும் ஒரு ஓடிபி, நீங்கள் ஊரில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட நம்பருக்கு ஓடிபி அனுப்பி உங்கள் நம்பருக்கு வர்ற மாதிரி இல்லை, வெளிநாட்டு நம்பர்களுக்கு அதில் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அந்த ஓடிபியை வாங்கி முதல்ல சைன்அப் பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த எபிக் நம்பரை போட்டிங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் ஏற்கனவே உங்கள் வீட்டில் செஞ்சுருக்காங்களா இல்லையா, பிஎல்ஓட்ட நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மாதிரி வரும். அப்படி வரல அப்படின்னா நீங்கள் புதுசாக கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். என்ஆர்ஐ ஓட்டர்ஸுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்குன்னு ஒரு படிவம் இருக்குது. அதில் அதுக்குண்டான வழிமுறைகள்லாம் அதிலே கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், உங்கள் பாஸ்போர்ட்டோட நம்பர் அப்லோட் பண்ணணும், நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அது மாதிரி புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க ஓவர்சீஸ் ஓட்டர்ஸாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான ப்ரொவிஷன் வந்து ஆன்லைன்லேயே இருக்குது. அப்போ ஓவர்சீஸில் இருக்கவங்க ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா பண்ணிங்க. இல்லை ஏற்கனவே ஓட்டர் ஐடி இருக்கிறவங்க ஊரில் அவங்க வீட்டில் வந்து பிஎல்ஓஸ் கேட்கும்போது சரி பார்த்து வச்சுருக்காங்களான்னு முதல்ல கால் பண்ணி அவங்கள்ட்ட விசாரிச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த பிஎல்ஓவோட நம்பரை வீட்டில் வாங்கி வைக்க சொல்லிவிட்டு அவங்கள எப்படி தொடர்பு கொள்றதுக்கு உண்டான முறைகளை வீட்டில் கேட்டு வச்சுக்க சொல்லுங்கள். என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்க, இல்லை என்னென்ன விஷயம் வேணும்னு சொல்லி தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணி உங்கள் ஓட்டுக்களை தக்க வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ஓட்டுக்களை நம்ம தான் பாதுகாக்கணும். இந்த எஸ்ஐஆர்னால நடந்திருக்கிற ஒரு நன்மை என்னென்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, எல்லா மக்களுக்கும் ஐயோ ஓட்டு பறிப்போகுதா, ஓட்டுங்கிறது ஒரு முக்கியமான விஷயங்கிறத வந்து திருப்பி அந்த சிந்தனையில் மக்களுக்கு வருது. அதுவும் இளைய சமுதாயத்துக்கு நிறைய வருது. அது வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது. அந்த சிந்தனையை தூண்டி விட்டுருக்கிறதுக்காக அந்த ஒரே ஒரு ஆஸ்பெக்டுக்காகவாது அந்த எஸ்ஐஆரை வந்து நம்ம முன்னிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஓட்டுக்களை தக்க வச்சுக்கணும். ஓட்டு உரிமை ரொம்ப முக்கியம். ஓட்டுக்களை விற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயங்களை வந்து முன்னெடுத்துட்டு போகணும். அதே மாதிரி அறிவு திருவிழா, அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அறிவு திருவிழாவில் பல்வேறு புலவர்கள் வந்து கவி பாடினாங்க, புகழ்ந்து பேசினாங்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லோரும் அமைச்சராக இருக்கக்கூடியவங்க, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, அடுத்த அதிகாரத்தை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக புகழ்ந்து தள்ளுவாங்க. எனக்கு அதில் கருப்பழனியப்பன் அவர்களோட பேச்சு தான் ரொம்ப கவனிக்கணும்னு தோணுச்சு. ஒரு புத்தகம் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க. ஒரு 75 வருட கால திராவிட கழகம் அது செய்த செயல்பாடுகள் எல்லாத்தையும் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்புன்னு ஒரு புத்தகத்தை போட்டு தான் அடுத்த தலைமுறைக்கு நீ கொண்டு போகிற அளவுக்கு இன்றைக்கி நீங்கள் ஆட்சியை நடத்திருக்கீங்கன்ற லட்சணம் தான் அதில் தெரிய வருது நமக்கு. ஒரு அமெரிக்காங்கிற நாடோ, இல்லை ஒரு சிங்கப்பூருங்கிற நாடோ, ஒரு துபாய்ங்கிற நாடோ, ஒரு சவுதி அரேபியாங்கிற நாடோ, எந்த ஒரு நாட்டின் வளம், இப்போ குவைத் அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டின் வளம் வந்து அந்த வளமும் அந்த நாட்டு மக்களின் வாழ்க்கையும் எல்லாம் இவ்வளோ செழிப்பாக இருக்குது அப்படிங்கிறத எவனும் புத்தகம் போட்டு யாருக்கும் காட்டல.
சரியா? அந்த நாடு நீ ஒரு சிங்கப்பூர்னா சரி, சிங்கப்பூர் வந்து இப்படிப்பட்ட ஒரு நாடு அப்படின்னு அந்த நாடு வாழ்ந்து காமிச்சது. அந்த மக்களின் வாழ்க்கை தரம், அந்த நாட்டின் புகழ், அந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எல்லாமே வெளிநாடுகளுக்கு அப்படியே சிங்கப்பூரை நீ போய் ஒரு புத்தகம் போட்டு தான் படிக்கணும்னு இல்லை. இல்லை அமெரிக்காவை நீ போய் ஒரு புத்தகம் போட்டு தான் பார்த்து படிக்கணும்னு கிடையாது. இங்கே அது வந்து மக்களுக்கு வெளிச்சம். நடந்த ஆட்சியிலையும், நடந்த அவங்க வளர்ந்த விதத்துலையும், ஒரு அமெரிக்கன் ட்ரீம்ங்கிற ஒரு கான்செப்ட் உருவான விதத்துலையும், இல்லை சிங்கப்பூர் ட்ரீம்னு ஒரு கான்செப்ட் உருவான விதத்துலையும், ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கார்ஸ் எல்லாம் பெரிய மேனுஃபேக்சரர்ஸாக உருவான விதத்துலையும், ஜப்பான் நாடு எப்படி ஹிரோஷிமா நாகசாக்கியிலேருந்து பேர்ல் ஹார்பர்லேருந்து மீண்டு வந்த ஒரு தருணத்துலையும், சைனா எப்படி பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இது வருது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம், அந்த நாட்டோட வளர்ச்சி இதுதான் பேசணுமே தவிர நீங்கள் ஒரு நாட்டை பற்றி புத்தகம் போட்டு நீங்கள் மக்களுக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தமிழ்நாடுனா திராவிட கழகங்கள்னால தமிழ்நாடு இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து மக்கள் உணர்ந்தாங்கன்னா எதுக்கு புத்தகம் போடணும்? மக்கள் வேறு கட்சிகள்லாம் உருவாகிறதுக்கு உண்டான சான்ஸே இருந்திருக்காது. அள்ளி அள்ளி போட்டிருப்பாங்களே உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும். அப்போது அந்த நிலைமையில தான் நீங்கள் இருக்கிறீங்க. கருப்பழனியப்பன்லாம் ரொம்ப ஒரு திரிபுவாதமான ஆள். ரொம்ப அதாவது அவன் தப்பு பண்ணால் ரொம்ப நுட்பமாக தப்பு பண்ணுவான். அதுதான் திமுக இருக்கக்கூடிய பெரிய ஆபத்து. அங்கே இருக்கவங்க நிறைய பேர் எல்லாருமே படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவ்வளோ தூரம் மெனிப்புலேட் பண்ணுவாங்க. மக்களோட மூளையோட சிந்தனையோட விளையாடுறது எப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அந்த வார்த்தை ஜாலங்கள் தெரியும். அதில் ஒரு முடிச்சிட்டாங்கடா திமுக கட்சி இதோட முடிஞ்சுடா அப்படிங்கிறத நான் எப்போ உணர்ந்தேன் அப்படின்னா, அதில் என்ன சொல்கிறாரு, இந்த நிகழ்வுக்கு அறிவு திருவிழான்ற பேரை யாரோ சஜஸ்ட் பண்ணியிருந்தாலும் அதை வந்து அந்த பேரை ஒத்துக்கிட்டது துணை முதல்வரான உதயநிதிங்கிறதுனால அவருக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன் அப்படின்னாரு பாருங்க. எனக்கு இப்படியெல்லாம் ஒருத்தனை புகழ வேண்டிய தேவை இருக்கா? யாரோ ஒருத்தர் அறிவு திருவிழான்னு சொல்கிறாங்களா, அதை வந்து உதயநிதி தான் அந்த பேரை அப்ரூவ் பண்ணுறாரு, அதனால் அந்த புகழ் அவருக்கு போய் சேரணுங்கிறதெல்லாம் என்ன ஒரு மடத்தனமான ஒரு கவிப்பாடுதல் அப்படிங்கிறது தான் நமக்கு. அந்த இவ்வளோ தூரம் நீ இறங்கி ஒரு ஆளே இல்லாதவரை ஆளாக்கணுமா அப்படிங்கிற மாதிரி. ஏன் நீ ஆளாயிட்டு போ, உனக்கு அறிவு இருக்குன்னா நீ ஆளாயிட்டு போ. அப்போ உனக்கு அந்த இடத்துல உன்னால் ஆளாக முடியாதுங்கிறத நீங்களே ஒத்துக்கொள்கிறீங்க. அந்த மாதிரி தான் அந்த வரிசை கட்டி பேசின அமைச்சர்கள் எல்லாருமே அவங்க யாருமே அங்கே பெரிய ஆளாக முடியாது. இவங்களை யாராவது புகழ்ந்து பாடினா தான் அவங்க வந்து அவங்களோட இடத்தை தக்க வச்சுக்கிற முடியுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இது ஒரு அடிமை நிலை, அடிமை புத்தி. அது ஒரு ஜனநாயக கட்சி அல்ல. திமுக ஒரு ஜனநாயக கட்சி அல்ல. அப்போ அந்த இடத்துல நான் முடிவு பண்ணேன், இந்த ஜனநாயகம் இல்லாத கட்சி இனிமேல் ரொம்ப நாள் உயிர் வாழாது. அங்கே வந்து உங்களுக்கு தனி மனித துதிப்பாடல் அதிகமாகிடுச்சு. அதனால் அந்த கட்சி இனிமேல் ரொம்ப நாள் வாழாது. நீங்கள் திருப்பியும் இன்னொரு விஷயம் கூட சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப நாளாக இந்த சந்தேகம் இருந்துச்சு. இவ்வளோ ஒரு அரசியல் பேசி இவ்வளோ ஒரு தெளிவாக விமர்சனங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஏன் அங்கேருந்து பதில் வர மாட்டேங்குது அப்படின்னா, கருப்பழனியப்பன் தெளிவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, மக்கு பயிலில் தான் திருத்த வேண்டியிருக்கு, அதனால தான் நாங்கள் விஜயை பேசுகிறோம், விஜயோட தொண்டர்களை பேசுகிறோம் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அப்போ நம்ம தெளிவாக இருக்கோம். நாம் தமிழர் கட்சியில் மக்கு பயிலுக்கு யாரும் கிடையாது. நாம் தமிழர் கட்சியில் சித்தாந்த தெளிவுடையவங்க தான் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை ஆபத்தாக கருதுகிறாங்க. அவங்க நாம் தமிழர் கட்சி ஒரு சித்தாந்த தெளிவுடையதாகவும் ஒரு கொள்கை பிடிப்புள்ளதாகவும் கருதுறதுனால நம்மளை வந்து அவங்க வந்து பெருசாக விமர்சனம் பண்ணியும் நம்மளை திருத்த வேண்டிய தேவையில்லை. அவங்க திருப்பி விஜய்க்கு தான் போகிறாங்க. ஏன்னா மக்கு புயலாக இருக்காங்களா, அடுத்த தலைமுறையை திருத்தணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வருதாம்மா. அதனால் அதனால தான் அவங்கள பேர் சொல்லி விமர்சிக்க வேண்டியிருக்குது அப்படிங்கிறத கருப்பழனியப்பன் சொல்லிட்டு போகிறாரு. அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னா நல்லது தான். நாம் தமிழர் கட்சியை பற்றி அவ்வளோ ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லது. இதனால தான் அவங்க நம்மளை விமர்சிக்காமல் போகிறாங்கன்றதை அவங்களே ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டிருந்தார், நீங்கள் இப்போ நாம் தமிழர் கட்சி எடுத்து வரும் அரசியலை வந்து ஏதோ வளர்ச்சிக்கு எதிரான அரசியல் அப்படிங்கிற மாதிரி நம்மளை கட்டமைக்க பார்க்குறாங்களே, இதை எப்படி நம்ம தெளிவுபடுத்துறது அப்படின்னு. நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன். நிறைய இடத்துல நம்மளை இந்த மாதிரி வளர்ச்சிக்கு எதிரானவங்க, அதே மாதிரி சில கொள்கை கோட்பாடுகளில் நம்மளோட முரண் இருக்குன்னு சொல்லும் போதெல்லாம் ஐயா மணி அவர்கள் இல்லை இந்த பேட்டிகளில் பேசும்போது என்ன பண்ணுறாங்க, உங்கள்கிட்ட அதாவது வள்ளுவம், தாய் தமிழ் இந்த மாதிரி தொலைக்காட்சிகளில் வந்து உட்காந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக, அதாவது நாம் தமிழர் கட்சி ஓரளவு ஆதரவு நிலைப்பாட்டில் எடுக்கக்கூடிய இல்லை அட்லீஸ்ட் நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடிய ஊடகங்களில் இந்த மாதிரி மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் பேட்டி எடுக்கும்போது தயவுசெய்து இந்த இடத்த கடந்து போகாதீங்க. என்னதான் முரண்பாடுகள் இருந்தாலும், என்னதான் இவங்க கொள்கைகளோட ஒத்து போக முடியலனாலும், நல்லதோ கெட்டதோ சீமான ஒரு கொள்கையை பேச இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு பிரேக்கப் போடுங்க. அடுத்த கேள்வி எடுத்து வைங்க. எந்த இடத்துல முரண்படுறீங்கன்னு கேளுங்க.
இல்லை எந்த இடத்துல கொள்கை உங்களுக்கு ஒத்து போகலன்னு கேளுங்க. அப்போ தானே அந்த இடத்துல இருக்க விமர்சனத்தை அவங்க எடுத்து வைப்பாங்க. அதுக்கு நம்ம வந்து பதில் சொல்ல முடியும். இப்போ நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து பேசுகிறவங்களும் கொள்கையை எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறவங்களும் ஒரு கொள்கை தெளிவோடு தான் நிற்கிறாங்க. நமக்கு ஃபுல்லாக தெரியுது என்ன என்ன நடக்குது, என்ன பிரச்சனைனா எல்லாமே தெரியுது. அப்போ அந்த இடத்துல புரிதல் இல்லைன்னா அந்த புரிதலை உருவாக்க வேண்டியது நம்ம கடமை. அந்த கேள்வியை போட வேண்டியது நம்ம கடமை. அந்த கேள்வி அந்த இடத்துல போடுறதுனால என்ன பிரயோஜனம் ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அந்த இடத்துல அந்த வாதத்தில் அவங்கள வந்து நம்ம வெல்ல முடிஞ்சுது அப்படின்னா மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. சரி, அப்போ இவர் சொல்கிறது சரியில்லை, கொள்கை முரண்பாடுலாம் இல்லை, அந்த இடத்துல திணறாரு அப்படிங்கிறவங்க போய் சேரும். அதை நீங்கள் உருவாக்க. அதை நான் நிறைய இடத்துல மிஸ் பண்ணுறதை நான் பார்க்குறேன். அது வந்து நமக்கு உண்மையிலே வருத்தமாக இருக்குது. அப்போ தான் நமக்கு தோணும், ஒரு நாளாவது இந்த பாண்டே முன்னாலேயோ இல்லை இந்த மணி முன்னாலேயோ இல்லை இந்த மாதேஷ் முன்னாலேயோ இல்லை இந்த மாதிரி பெரிய ஊடகங்களில் இருக்கிற விவாதத்திலே ஒரு தடவை உட்காந்துட மாட்டோமா நாம் தமிழர் கட்சியை அரியணை ஏற்றிடுவோம் நம்ம அப்படின்னு. ஏன்னா கன்விக்ஷன் முழுக்க அதான் அண்ணன் திருப்பி சொல்லுவாங்க. வாதத்திறமை வளர்த்துக்கணும்னா உனக்கு சப்ஜெக்டில் நாலேஜ் வேணும், உன்னோட புரிதலில் கன்விக்ஷன் வேணும், இருக்கிற எல்லா ரேஷ்னல் ஆர்குமெண்ட்ஸையும் பிரித்து பார்க்க தெரியணும், ஒருத்தர் எப்படி ஒரு லாஜிக்கலாக கார்னர் பண்ணுங்கிறது தெரியணும். போன வாட்டி நம்ம ஃபர்வானா ஃபாத்திமா அவங்கள்ட்ட பேசும்போதே நான் சொன்னேன், இந்த மாதிரி திமுகவின் எதிர்கட்சிகளை அடித்து திமுகவின் கூட்டணி கட்சிகளை கேள்வி கேளுங்க, அவங்க எதுக்காக கூட நிற்கிறாங்கன்றத கேள்வி கேளுங்க, அந்த இடத்த கடந்து போக விட்டுறாதீங்க விவாதங்களில் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி நிறைய நம்ம ரேஷனல் பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து இந்த டேட்டா சென்டர்ஸ் அடுத்த ஒரு பூம் நடந்துகிட்டு இருக்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பூம் தான் உலகம் முழுக்க நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்குன்ன டெக்னாலஜி உலகம் முழுக்க பரவலாக்கப்படுது. இப்போ நம்ம கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூகுள் வந்து விசாகப்பட்டினத்தில் ஒரு பெரிய டேட்டா சென்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன் அமெரிக்காவில் டேட்டா சென்டர் ஓப்பன் பண்ணாமல் அங்கே வந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னா, அப்படி எல்லா உலகத்தில் எல்லா நாடுகளையுமே டேட்டா சென்டர்ஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளேயே நிறைய டேட்டா சென்டர்ஸ் என்னோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க எப்பப்போ நான் அவங்கள மீட் பண்ணுவனோ அப்போல்லாம் சொல்லுவாங்க அவங்க ஒரு டேட்டா சென்டரை தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி செமிகண்டக்டர் சிப்ஸ் இங்கே இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஃபேப்லாம் இங்கே இன்வெஸ்ட் பண்ணி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே பண்ணப்படுது. யூஎஸில் நிறைய பிளான்ஸ் இங்கேயும் உருவாக்கப்படுது. சைனாவிலேருந்து அவங்களோட டிபெண்டன்சியை குறைச்சிக்கணும், ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்லேருந்து டிபெண்டன்சியை குறைச்சிக்கணும். தைவான், மலேசியா, அதுக்கப்புறம் ஃபிலிப்பீன்ஸு, அப்புறம் சைனா, இங்கே தான் பெரிய செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குது. அதை வந்து அந்த டிபெண்டன்சிஸ் இப்போ நீங்கள் இந்த அதுக்கப்புறம் இந்த சைனா கூட இருக்கக்கூடிய பொருளாதார ஒரு டென்ஷன், லைக் எக்கனாமிக் டென்ஷனுக்கு அப்புறம் வந்து எல்லா யூஎஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இங்கேயும் நிறைய இன்வெஸ்ட் செய்யப்படுது. எதிர்ப்பு இருக்கான்னு கேட்டால் இங்கேயும் எதிர்ப்பு இருக்குது. எல்லா நாட்டிலையும் மக்கள் வந்து இந்த மாதிரி எதிர்ப்புகளை அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. அதனால இங்கே 2023 25 வரைக்கும் சில டேட்டா சென்டர்ஸ்க்கு இங்கே லோக்கலில் எதிர்ப்பு உருவானது உண்மைதான். அதனால தான் கொஞ்சம் பரவலாக்கலாம், உலகம் முழுக்க கொஞ்சம் பரவலாக்கலான்னு கூகுள்லாம் கொஞ்சம் அந்த பக்கம் போனது காரணமே அதுதான். அது எந்தெந்த நாட்டில் எதை வாங்கிட்டு உள்ளே விடுவாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை வந்து தெளிவாக பண்ணுறாங்க. அது நீங்கள் எம்என்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபண்ட் இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உலகம் முழுக்க எம்என்சிஸ் வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடியது ஒரே மாடலில் தான். அவங்களுக்கு லீகலாக யாரையும் அவங்களோட டாக்குமெண்ட்டுக்கு உட்பட்டு யாரையும் பிரைப் பண்ண முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தில் அவங்க பக்காவாக விளையாடுவாங்க. அதுக்கு பேர் வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டுன்னு ஒரு ஃபண்ட் இருக்குது. அந்த ஃபண்டை வந்து நீங்கள் அவுட்ரீச்சுக்காக பயன்படுத்தலாம். அது அப்படியே பொலிட்டிஷியன்ஸுக்கு வந்து பிரைப் மணியாக மாறுது. இதை நான் தெளிவாக கர்நாடகாவில் தான் உணர்ந்தேன். பெங்களூரில் ஒரு காங்கிரஸ்கார் சித்தாராமையோட பிஏ அவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, எப்படிங்க நீங்கள் இந்த எம்என்சி எப்படி பெங்களூருக்கு இவ்வளோ தூரம் வருது, அவங்க எப்படி லோக்கல் இந்த ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாம் எப்படி பொலிட்டிஷியன்ஸுக்கும் அவங்களுக்குள்ள கனெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த லோக்கல் ஆட்கள், கவுன்சிலர்லேருந்து எம்எல்ஏலேருந்து மக்கள் போராட்டங்களையோ இல்லை பிரச்சனைகளோ எழுப்ப விடாமல் அவங்கள பிரைப் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய ஃபண்டு தான் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டு. அந்த ஃபண்டிலிருந்து தான் எலெக்ஷனுக்கு காசு, எந்த கட்சிக்கு ஆதரவாக நிற்கணும், இந்த மாதிரி முழுக்க எம்என்சி வந்து இந்த மாதிரி தான். ஆம் ஆத்மிக்கு எலெக்ஷன் செலவு பண்ணதும் சிஎஸ்ஆர் ஃபண்ட்லேருந்து தான். பெங்களூரில் எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும், கர்நாடகாவில் எந்த கட்சிக்கு ஆட்சிக்கு வரணும், லோக்கலில் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கணும், இதை முடிவு பண்ணக்கூடியது அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய எம்என்சியோட சிஎஸ்ஆர் ஃபண்டு தான். இந்த மாதிரி தான் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு ஒருத்தர் சொன்னார் முன்னாடி, அதாவது திமுக கட்சியின் ஆரம்பகட்ட காலத்தில் திமுக காங்கிரஸை வீழ்த்தி ஆட்சிக்கு வரும்போது காங்கிரஸ் முழுக்க பண்ணையார் கட்சியாக இருந்தது, பெரிய பணக்காரங்களாக இருந்தாங்க. அப்புறம் திமுக ஆட்சிக்கு வரும்போது அவங்க என்ன பண்ண வேண்டியதுன்னா கட்சி நடத்துறதுக்காக நன்கொடைக்காக இந்த பெரிய ஆட்கள்கிட்ட தான் போய் நிற்க வேண்டியிருந்துச்சு. எம்ஏஎம் செட்டியார், அண்ணாமலை செட்டியார், அந்த மாதிரி அப்போ இருந்த செட்டியார்கள், அப்போ இருந்த
உடையார்கள் அவங்கள்ட்ட போய் கேட்க வேண்டியிருந்தது காசு. அப்போ ரொம்ப அவமானத்துக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. அதனால தான் அவர் கண்ணீர் துளி பயல்கள் அந்த மாதிரிலாம் அந்த விமர்சித்தது. போய் பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட காசு கேட்டு நிற்கிறது. அந்த இடத்துல தான் திமுக தலைமை உணருது, நம்ம பணக்காரன் ஆகிக்கணும், நம்ம இவங்கள்ட்ட போய் நிற்கக்கூடாது, நம்ம பண்ணணும்னு சொல்லி தான் அப்போ தான் அவங்க தொழிலில் இறங்குறாங்க. அதனால வந்து ஆபத்து என்ன அப்படின்னா, அரசாங்கத்துக்கு தான் முதல்ல என்ன திட்டம் உள்ளே வருதுன்னு தெரியும். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க, அந்த ஆட்சியில் இருந்தவங்கெல்லாம் அவங்களுக்கே அந்த திட்டங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. முரசொலி மாறன்லாம் சன் டிவிலாம் ஆரம்பிச்சது அப்படி தான். அந்த சேட்டலைட் டெக்னாலஜிலாம் பூம் ஆகும்போது அந்த கட்சிக்காரங்களே இல்லை அவங்க குடும்பங்களே அந்தந்த தொழில்கள் அடாப்ட் பண்ணி அவங்க பெரிய செல்வத்தை குவிச்சிட்டாங்க. இப்படி தான் நடந்தது. இப்படி தான் திமுக கட்சி வந்து ஒவ்வொரு டெக்னாலஜி உள்ள வரும்போதும் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் எல்லாமே முதல்ல வரும்போது தெரியும். இப்போ ஒரு இடத்துல ரோடு வருதுன்னா அவங்களுக்கு தான் முதல்ல தெரியும், ஒரு ஹைவே வருதுன்னா அவங்களுக்கு தான் முதல்ல தெரியும். அப்போ அந்த பிளான் அந்த இடத்துல வருதுங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல இருக்க இடம்லாம் வாங்கி போட்டுருவாங்க. ரியல் எஸ்டேட் பயங்கர பூம் ஆயிரும். இப்படி தான் அவங்க செல்வத்தை கொள்கிறது. அதே மாதிரி அந்தந்த இடங்களில் கட்டடங்கள் கட்டணும்னா குவாரிகள்லாம் அவங்களே வச்சுப்பாங்க. அந்த மாதிரி முழுக்க இந்த நாட்டை நிர்வகிக்கக்கூடிய, இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பெரிய பெரிய திட்டங்கள், வெளிநாட்டில் கடன் வாங்கி பண்ணுற திட்டங்கள் எல்லாம் இந்த காசை வந்து அப்படியே அவங்க பாக்கெட்டுக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க. இது பெரிய கெடுதல். என்னென்னா, நீங்கள் ஒரு பவர் சென்டருக்கு பக்கத்தில் இருந்தால் தான் பணம் உருவாக்க முடியும், பணம் செய்ய முடியும், பெரிய வாழ்க்கை வாழ முடியுங்கிற கட்டத்துக்கு நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து முழுக்க ஒரு கரப்ட் பார்ட்டியாக தான் போய் முடியுமே தவிர எல்லாரும் அந்த இடத்துல இருந்து. இதில் நீங்கள் ஆட்சியாளர்களை மட்டும் குற்றம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. இங்கே இருக்கிற பெரிய கிரைசிஸே நான் என்ன பார்க்குறேன்னா, அரசில் வேலை பார்க்கக்கூடிய அலுவலர்கள், இந்த வார்த்தையை நான் தெளிவாக தான் போடுறேன். அலுவலர் அதிகாரின்னு நம்ம சொல்லக்கூடாது, அலுவலர்னு தான் சொல்லணும். இங்கே அத்தாரிட்டேரியன் யாருமே கிடையாது. இது ஒரு ஜனநாயக நாடு. இங்கே யாரையும் அதிகாரம் பண்ண முடியாது. ஒருத்தர் இன்னொருத்தருக்காக வேலை தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து பழனி பாபா சொல்லியிருக்காரு. அந்த அதிகாரிங்கிற வார்த்தையை ஒழிக்கணும், அரசு அலுவலர்னு தான் சொல்லணும் அப்படின்னு. அந்த அரசு அலுவலர்கள் தான் மிகப்பெரிய ஒரு விஷக்கிருமிகளாக இந்த அரசில் உட்காந்து ஆட்சியாளனையும் கெடுக்கிறது அவங்க தான். ஏன்னா அவங்க கையூட்டு வாங்குறதுக்கும் அவங்க பெரும் பணம் பார்க்குறதுக்கும் அவங்க ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த 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 அமைப்போட நெளிவு சுழிவு தெரிஞ்சவங்க. ஏன்னா ஆட்சியாளர் 5 வருஷத்துக்கு ஒருக்க மாறிடுவான். ஆனால் அரசு அதிகாரி வந்து, அரசு அலுவலர்கள் வந்து அவன் ஒரு செட்டப்பில் வச்சுருக்கான். இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் பண்ணிக்கலாம். சாட்டை கூட சொல்லியிருந்தார், இந்த குவாரியில் எப்படி அவங்க வந்து காசு பார்க்குறாங்க அப்படி. இந்த அதான் படித்தவன் தப்பு பண்ணுவான் அலுவலகத்தில் உட்காந்துட்டு. அந்த மாதிரி பண்ணும்போது அவன் ஆட்சியாளன் கூட ஹேண்டிங் க்ளோவாக மாறிக்கிறான். நீங்கள் இந்த இடத்துல இவ்வளோ காசு இருக்குங்க, நீங்களும் இவ்வளோ தூரம் பண்ணலாங்க, பணம் பண்ணலாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வர்க்கங்களும் ஆட்சியாளனும் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த சிஸ்டத்துக்குள்ளே போனால் நீ பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்மளை நம்ப வச்சு அப்படியே இந்த சிஸ்டத்துக்குள்ளே ஓட வச்சுட்டே இருக்காங்க. நீங்கள் இந்த ஃபைட் கிளப் படம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து ஒரு கான்செப்ட் புரியும். என்னென்னா, நம்மளோட கிரேட்டஸ்ட் வாரே வந்து வளங்கள், ஒவ்வொரு நாட்டையும் கைப்பற்றக்குண்டான காரணங்களே அந்த நாட்டில் இருக்க வளங்களை கைப்பற்றக்குண்டான காரணமாக தான் இருந்துச்சு. அது போக போக எப்படி வருது அப்படின்னா, இப்போ வந்து ஸ்பிரிச்சுவல் வார் தான் கிரேட்டஸ்ட் வார். இப்போ நீ பசியில் கிடக்கிறவன ஒருத்தனை தாண்டி நீ போய் வேலைக்கு போகிற அப்படின்னா, நீ அதை யோசிக்காமல் நீ போய் வேலைக்கு போகிற. தன்னலம் அதே மாதிரி இது எல்லாமே இந்த சிஸ்டம் உனக்கு புகுத்துனது. இந்த இடத்துல நீ இவ்வளோ வேகமாக போய் இந்த இடத்துல நீ இவ்வளோ நேரம் வேலை பார்த்தா தான் உன்னுடைய வாழ்க்கையை நடத்த முடியும். அதில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, அதில் வரக்கூடிய மன ரீதியான பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனையை பார்த்தேன்னா மொத்தத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீ சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடியதான் உன்னை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணமாக இருக்கும். இதுக்கு என்னென்னா, ஒவ்வொரு மனிதனும் தற்சார்பை இழந்தது தான். இந்த தற்சார்பாக ஒவ்வொரு மனிதனும் இருக்கக்கூடாதுங்கிறது வந்து ஒரு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ஒரு அஜெண்டா. அந்த அஜெண்டாவுக்கு உட்பட்டு தான் இந்த நாடுகள் செயல்படுது. அதனால வரக்கூடிய பலன்கள் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்ம பேசக்கூடிய சோஷியலிசம் கான்செப்ட், கம்யூனிசம் கான்செப்ட், இது எல்லாமே வந்து இடதுசாரி சிந்தனை எல்லாமே இதுக்கு ஒரு மாடரேஷன் கொண்டு வரணுங்கிற ஐடியாவில் தான் பேசுகிறோமே தவிர, நம்ம வளர்ச்சி வந்து எப்படின்னா தேவைக்குண்டான வளர்ச்சி அது வந்துக்கிட்டே இருக்கும். மனிதன் எப்போவுமே வந்து இந்த பூமி நிரந்தரமாக இங்கே இருக்க போகிறது இல்லை. அதனால இந்த மனித இனத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து இந்த மனித இனத்தை வந்து அடுத்த இடத்துல ப்ராக்ரஸ் பண்ணுறதுக்குண்டான, இந்த மனித இனம் தொடர்றதுக்குண்டான இதில் அதை தேடி நமக்கு முன்னாடி உருவாகி போன கிரகங்களை நோக்கி படையெடுத்து போயிட்டே இருப்பாங்க. அதுக்காக இங்கே இருக்கிற எல்லா எனர்ஜியுமே யூஸ் பண்ணுவாங்க. இந்த உலகத்தில் நம்ம இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்க எனர்ஜிலாம் ரொம்ப சொல்பம் தான். இந்த ஒரு 80 விழுக்காடு 90 விழுக்காடு எனர்ஜியை நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தா தான் அடுத்த கிரகங்களுக்கு வந்து ஈஸியாக போயிட்டு வர முடியும். இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஒரு என்கிட்ட சொன்னார், ஒரு 10 விழுக்காடோ சம்திங் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எனர்ஜி. அந்த விழுக்காடு எனக்கு தெரியாது, இல்லை ரொம்ப சொற்பமாக தான் யூஸ் பண்ணிருக்கோம். அதனால தான் நம்ம உலகத்துக்குள்ளே அங்கங்கே மூவ் பண்ண முடியுது. ஒரு பெட்ரோலியம் பேஸ்டு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் நம்மளை சுற்றி இருக்குது. இப்போ நான் உங்களை நேரடியாக பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த ஃபோன் மூலமாக அப்படின்னா, இந்த வெறும் ஃபோன் மூலமாக இல்லை, இந்த இன்டர்நெட்டு, ஃபோன், அதில் இருக்க சிப்ஸ், இந்த எலக்ட்ரிசிட்டி,
இந்த டெக்னாலஜி, இந்த மைக்கோட டெக்னாலஜி, இந்த சட்டை, இந்த தொப்பி, இந்த பூ, இந்த சேர், இது எல்லாமே உருவாகணும்னா உங்களுக்கு பெட்ரோலியம் தேவைப்படும், எனர்ஜி சோர்ஸ் தேவைப்படும். இது எல்லாமே ஏதோ ஒரு இடத்த நம்ம அது மைனிங் பண்ண வேண்டியிருக்கு, ஏதோ ஒரு இடத்த பொல்யூட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த உங்கள்கிட்ட ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் உங்களோட உரையாடுறதுக்கே அவ்வளவு ரிசோர்ஸஸை நம்ம பயன்படுத்தி தான் இந்த உங்களோட உரையாடல் வந்து இப்போது மெய்ப்படுது நமக்கு, நம்ம உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு. அதனால டெக்னாலஜியை வந்து நம்ம தவிர்த்துட்டு போகவே முடியாது. அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் அப்படின்னா ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ஃபியூஷன் தான். இப்போ வந்து ஃபோன் இருக்குல்ல, அடுத்த வந்து மனித மூளை கூட டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுற அளவுக்கு இந்த ஆர்கானிக் பீப்புளும் இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸும் வந்து கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு அது ரெண்டோட இன்டகிரேஷன் தான் அடுத்த கட்டமாக நோக்கி நகரும். அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை தாண்டி செயல்படுறதுக்கு உண்டான எல்லா கட்டமைப்புகளையும் ஒரு மனுஷன் உருவாக்கிட்டே இருப்பான். அப்போ தான் நம்ம வந்து இந்த பூமிக்குன்னு ஒரு அழிவு வரும்போது, மனித இனத்துக்குன்னு ஒரு அழிவு வரும்போது நம்மளால் தற்காத்துக்க முடியும். இதை நோக்கி தான் அழிவிலிருந்து எப்படி நம்மளை பாதுகாக்கிறதுன்னு நோக்கி தான் மனித மூளை காட்டில் இருக்கும்போதும் மிருகங்களால் வேட்டையாடப்படக்கூடாதுங்கிற ஒரு ஆபத்து இருந்துச்சு. அதனால தான் அங்கேருந்து ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு மாற்றி இங்கே வரைக்கும் வந்திருக்கோம். இனிமேலும் மனித குலத்துக்கு வரக்கூடிய ஆபத்து தடுக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் இந்த மனித மூளை சிந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதை நம்ம தடுக்கவே முடியாது. ஆனால் அந்த சிந்தனை நடந்து கொண்டே இருக்கும்போதே நம்ம ஸ்பிரிச்சுவல் வாரையும் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். இடதுசாரி சிந்தனைங்கிறதே ஒரு ஸ்பிரிச்சுவல் வார் தான். இந்த இடத்துல ஒரு மாடரேஷன் கொண்டு வரதுக்கு உண்டான அரசியல் தான் நம்ம பண்ணுவோம். அதுதான் நாம் தமிழர் கட்சி பேசுது. அதுதான் நாம் தமிழர் கட்சியின் சித்தாந்தம். மனித இனம் வந்து ஒரு பேராசையினால் நிறைய துன்பங்களை அனுபவிக்குது. அந்த பேராசையை கொஞ்சம் மட்டுப்படுத்தணும், தேவைக்குண்டான விஷயங்களை செய்யணும், பேராசைக்குண்டான விஷயங்களை செய்யக்கூடாது, அதுக்குண்டான அரசியலை பேசணும். அதுதான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய அரசியல். இதில் தான் நம்ம பேசக்கூடிய பல்வேறு சின்ன சின்ன கூறுகள்லாம் நிறைய வருது. நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதாவது இந்த அறிவு திருவிழாலேயே நான் முடிவு பண்ணிட்டேன், திமுக கட்சிங்கிறது காலியாக போது கூடிய சீக்கிரம். அது ரொம்ப நாள்லாம் இருக்காது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம தனித்து நம்மளோட சித்தாந்தத்துக்கு உண்டான ஒரு பேஸ் வாக்கு வங்கியை உருவாக்கி வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும். இந்த கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியும், கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியும்னு சொல்லி இந்த மணியெல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காருல. கூட்டணி வச்சா ஜெயிக்க முடியும், ஒத்துக்கிறேன். ஆனால் நாம் தமிழர் கட்சி தலைமையில் கூட்டணி வர வரைக்கும் நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை வாக்கு வங்கி எங்கள் வாக்கு எங்களுக்கானதுன்னு சொல்கிற ஒரே உரிமை நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருக்குது. அதை நாங்கள் பெருக்கிக்கிட்டே போவோம். அந்த ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மற்ற கூட்டணி கட்சிகளும் மக்களும் நம்பினாங்கன்னா எல்லாரும் நாம் தமிழர் கட்சிக்கெல்லாம் அணி சேருவாங்க. அந்த காலம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. ரொம்ப தூரத்துலலாம் இல்லை, நம்ம வாழ்நாள் காலத்துலேயே அதை பார்த்துருவோம். நீங்களும் சிந்திச்சு பாருங்கள், கருத்துக்களை பதிவிடுங்க. வாழ்க வளத்துடன்.